ஹே பீப்பிள், இந்த சேனல் வந்து எத பத்தி இருக்க போதுன்னா, ஸ்கின் கேர் ரிலேட்டடா, ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ் தான் இந்த சேனல்ல வந்து இருக்க போகுது. ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்க போறோம். இது வந்து நெறைய பேர் போட்டிருப்பாங்க. இது நெறைய பேரு அது இருக்கிறது தான். பட் ஸ்டில் இந்த இயருக்கு எஸ்பெஷலி நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்? எந்த இயருக்கா இருந்தாலும் அதேதான். பட் ஸ்டில் அதெல்லாம் சொல்லிக்கிறது தான். நான் என்ன யூஸ் பண்றேன் பர்சனலா மார்னிங் ரொட்டீன்ல அப்படிங்கிறத வந்து பார்க்கறது தான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆஹா. ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நம்ம எதுக்காக பண்ணணுங்கிறத வந்து ப்பு, சும்மா ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டோம்னா, நார்மலா ஒரு நல்ல ஸ்கின் வேணும், ஒரு ஹெல்தியான ஸ்கின் வேணும் அப்படின்னா, வந்துட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா வெளியலாம் போவேன், வருவேன். ஆனா எனக்கு ஒரு நல்ல ஸ்கின் இல்லன்னு மட்டும் வருத்தப்படுற நெறைய பேர் இங்க இருக்கோம். ஒரு சின்னதா ஒரு மார்னிங்லயோ, இல்ல நைட்லயும் ஒரு 2 ஸ்டெப், ஒரு 3 ஸ்டெப், ஒரு மூஞ்சிய கழுவுறது, ஒரு கிரீம போடுறது. இது பண்றதுனால வந்துட்டு நமக்கு ஒரு ரொம்ப டைம் ஆக போறது கிடையாது. ஜஸ்ட் இத பண்றதுனால நம்ம ஸ்கின் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாரி ஒரு சின்ன ரொட்டீன் தான் நான் ஃபாலோ பண்ணேன். என்னோட ஸ்கின் டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. மார்னிங் ரொட்டீன்ல வந்துட்டு நான் கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங், எஸ்பிஎஃப் இது 3 தான் இருக்கும். மேபி செட் பண்றதுக்கு நீங்க பவுடர் போடுறதுனா போட்டுக்கலாம். நான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி போடுவேன். ஃபர்ஸ்ட் செட்டஃபிலோட கிளென்சர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இத வச்சுட்டு நல்லா ஃபேஸ வந்துட்டு வாஷ் பண்ணலாம். இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஜென்டிலான கிளென்சர். ஃபேஸ்ல இருக்க டர்ட்டு, பொல்யூஷன்ஸ், ஆயில் இது எல்லாத்தையுமே அ அ எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு ஜென்டிலானதும் கூட ரொம்ப ஹார்ஷா இருக்காது ஸ்கின்னுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு கிளென்சிங்க்கு யூஸ் பண்ணுவேன். அடுத்து மாய்ஸ்சரைசிங்க்கு நான் யூஸ் பண்றது வந்துட்டு நிவியாவோட க்ரீம். நிவியாவோட க்ரீம் தான் நான் வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு 3, 4 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி எனக்கு பழக்கமாச்சுன்னே தெரியல. பட் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. என்னோட ஸ்கின்னுக்கு நல்லா சூட் ஆகுது. ஸோ, அதனால நான் வந்து நிவியா க்ரீம் தான் வந்துட்டு பல வருஷங்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிவியா க்ரீம். எஸ்பிஎஃப்க்கு பார்த்துக்கிட்டோம்னா, வீட்ல இருக்கும்போது ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். காலேஜ் போறப்போ ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். ஸோ, சன்ஸ்கிரீன் பத்தி தனியா நான் ஒரு வீடியோ போடுறேன். நான் காலேஜ் போறப்போ யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் வந்துட்டு நியூட்ரிஜினாவோட சன்ஸ்கிரீன். இந்த நியூட்ரிஜினா சன்ஸ்கிரீன் தான் வந்து நான் காலேஜ்க்கு யூஸ் பண்ணுவேன். ஆனா நான் இப்போ வீட்ல இருக்கிறதுனால நான் வீட்ல யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் வந்து டாக்டர் ஷேட். ஸோ நான் அத காட்டுறேன் உங்களுக்கு. டாக்டர் ஷேட் சன்ஸ்கிரீன் தான் வந்துட்டு நான் ஒரு லாஸ்ட் ஒரு 1 1/2 இயர்ஸ், 2 இயர்ஸா நான் யூஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. பர்சனலா என்னோட ஸ்கின்னுக்கு ரொம்ப சூட் ஆகுது. ஸோ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங், எஸ்பிஎஃப் அண்ட் தென் ஃபைனலா இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு. எஸ்பிஎஃப் ஃபேஸுக்கு மட்டும் பத்தாது. நம்ம லிப்புக்கும் தேவை. நம்மளோட லிப்பும் சன்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது பிக்மெண்ட் ஆகும், டிஸ்கலரேஷன்ஸ் ஆகும். ஸோ அத பிரிவென்ட் பண்றதுக்காக வித் எஸ்பிஎஃப்போட நெறைய லிப் பால்ம்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. அதுல நான் யூஸ் பண்ற லிப் பால்ம் வந்து இந்த ஃபிக்ஸ்டெர்மா. ஃபிக்ஸ்டெர்மா வந்துட்டு இப்போ நான் லாஸ்ட்டா ஒரு 4 மந்த்ஸா தான் நான் யூஸ் பண்றேன். நல்லா இருக்கு. ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு. ஸோ நம்ம பார்த்துருக்கிறது கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங், எஸ்பிஎஃப் அண்ட் லிப்புக்கு போடுற எஸ்பிஎஃப். ஸோ இதுதான் ஓவராலா நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். அப்புறம் என்னப்பா, ரொம்ப வளவலா கொலகொலான்னு இல்லாம டு த பாயிண்ட்ல முடிக்கிறது. அப்படி முடிக்க மாட்டேன். இதுதான் என்னோட ஓவரால் மார்னிங் ரொட்டீன். இதுக்கப்புறம் இது மாதிரி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க் யூ.